எம்பிரான் போற்றி வானத்து அவரவர் ஏறு போற்றி கொம்பரார மருங்கல் மங்கை கூறவள் நீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை சிற்றம்பலவ போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றின்னு திருவாசகம் சொல்கிறது காருண்யத்து இரங்கல்ல. இப்போ நம்ம திருவாசகத்தில் திருச்சதகம் அறிவுறுத்தலில் இருக்கும். அறிவுறுத்தலில் நம்ம 14வது பாடல் பார்க்கணும். இப்போ நம்ம 13 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ சுவாமி மேருமலையாக வில்லா விளைச்சவர் இந்த சிறியே உனக்கு தாமர திருவடிகளை காணுதல் பொருட்டு நொந்து முயல்றேன், உறுதியான உடல் இருந்தும் நல்ல மலர் தொடுத்து உன்னை நான் அலங்கரிக்கலையேப்பா, நாவல தழும்பு உண்டாகிறபடி உன்னை நான் போற்றலையே, உன் கருணையான அமிர்தத்தை நீ எனக்கு வழங்காட்டாக்கா முற்றிலும் கதி இல்லாத நான் ரொம்ப வருந்துவேன் இல்லையா, வேறு எதைத்தான் என்னால் செய்ய முடியும்னு போன பாடலில் கேட்டார். இப்போ அடுத்த பாடல் பாடுறார். ஆமாருண் திருவடிக்கே அகங்குழையே அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் பூத்தேளிர் கோமானின் திருக்கோயில் ஊருகேன் மொழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சத்துராலே சார்வேனே. அப்போ என்ன மாதிரி ஒரு வார்த்தை பாருங்கோ. மகாதேவா, யோக சாதனத்தினால் பெறுபவனே, அடியேன் உய்தல் பொருட்டு உன் திருவடியை நெஞ்சம் நெகிழ்ந்துக்கு உருகலை, அன்பு பூண்டு இழகலை, பூமாலை தொடுத்து உன்னை அலங்கரிக்கலை, பாராட்டி பேசலை, உன் திருக்கோயிலை துப்புரவு மொழுகு செய்யலை, உன்னுடைய நாமத்தை உச்சரித்து நான் குறித்து ஒரு ஆடினதும் இல்லை, வீணில் மரணத்தை நோக்கி போயின்ட்டுருக்கேன், இதெல்லாம் செய்யாதனா இப்படி போயின்ட்டுருக்கேனேன்னு ரொம்ப நொந்துக்கிறார் மாணிக்கவாசகர். அப்போ புத்தியோகம்ன்ற சாதனை நிலையில்லாத ஒன்று, அது திறமைன்னு அழைக்கப்படுறது. ஆனால் அந்த மேன்மையை குச்சலம்னு உபனிஷதம் சொல்லிடுறது. அதாவது ஒரு புத்தியோகம்ன்றது ஒரு ஆத்ம சாதனுக்கு வாய்ச்சிட்டா அவன் தீவிர பக்குவன் ஆயிடுறான். அதிகாலையில் கீழ் திசை வெளுக்கிறதும் பிறகு செவ்வானம் கூடுறதும் சூரியோதயத்துக்கு முன்னே அறிகுறியாக இருக்குது. அதே பாங்கில் தான் புத்தியோகம் வாய்ச்சிட்டாக்கா பிறகு பரமனை அடைதல் எளிதாக இருக்குது. இந்த உண்மையை அறிஞ்சிருக்கிறதுக்கு அறிவு வேணும். புத்தியோகம் வரும் வரையில் திருக்கரணங்களும் தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்துறது உச்சிதம். அதை நம்ம செய்யவில்லையேன்னு இந்த இடத்துல மாணிக்கவாசகர் நொந்துக்கிறார். அதாவது அவர் வார்த்தை மூலமாக நமக்கு அறிவுறுத்துறார். அடுத்த பாடல். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகியான் எனது என்று அவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. அப்போ நீ தான் இருக்க, நிலம் நீர் காற்று விண்ணு ஆகாயம் நெருப்பு அப்படின்னு 5 பூதங்களாக இருக்கு. உடலும் உயிரும் நீ தான், தோற்றத்தில் இருக்கிறவனும் தோன்றா நிலையில் இருக்கவைகளும் நீ தான். உயிர்களுக்கு யான் எனதுன்ற ஜீவ வியக்தியை கொடுத்துருக்கவனும் நீ தான். இது என்னுடைய பொருள், என்னுடைய மனைவி, என்னுடைய சுற்றம், என்னுடைய பெண், என்னுடைய பிள்ளை, இதெல்லாம் சுவாமி தானே கொடுக்குறாரு நமக்கு. இது எல்லாத்துக்கும் ஈசனாக இருக்கிறவனும் நீ தான். இது எல்லா செயல்களுக்கெல்லாம் உண்மையில உன் செயல்கள் தான். அளவு கடந்த உன் மகிமைகளை என்னால் எப்படி தான் விளக்க முடியும்னு கேட்குறார் மாணிக்கவாசகர். அடுத்த பாடல். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாமுயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி சூழ்த்தும் அதுகரம் முரலும் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனேங்கிறார். அப்போ தேனீக்கள் ரீங்காரமிட்டு மொய்த்து மலர மொக்கிறது. அப்படி ஒரு மாலை அணிஞ்சிருக்கக்கூடிய அண்ணலே சிவபெருமானே, தேவர்கள் நெடிது வாழ்தல் பொருட்டு பிறர் தம்ம தொடர்த்துக்கான பதவியை பெறுதல் பொருட்டு உங்கள் மனசை அவங்க உன்னை பால் செலுத்துறது பொருட்டு உன்னை வணங்கி நிற்கிறாங்க. சிறியேனான நீ பிறவித்தலையிலிருந்து விடுபடுதல் பொருட்டு உன்னை நான் வழுத்துறேன். இப்போ நானும் எதுக்காக உன்னை வழுத்துறேன், இந்த பிறவி தலையிலேருந்து நான் மீளணும்னதுக்காக. அப்படி ஒரு காமிய பிரார்த்தனை, நிஷ்காமிய யோகம், காமிய யோகம் நிஷ்காமிய யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வேண்டுதல் பொருட்டு செய்யப்படுறது காமிய யோகம். வேண்டுதல் இல்லாத அவனை வழிபடுறது தான் முறை கடமைன்னு செய்கிறது நிஷ்காமிய யோகம்.
இதில் காமிய யோகத்தை பற்றி இந்த பாடல் வருது. தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.